நிலவும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி வானிலை காரணமாகவே காற்றின் வேகம் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளம் முதல் மன்னார் மற்றும் காங்கேசன் துறையூடாக முல்லைத்தீவு வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் செல்ல வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் சந்தைகளில் மீன்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதுடன் மீன் விலையும் அதிகரித்து செல்கின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் மீன்களின் விலை தொடர்பில் நாம் ஆராய்ந்தோம். காத்தால கொஞ்சம் மீன் தொழிலுக்கு போகிறதும் குறைவு, மற்றது மீன் சரியான குறைவு. அதெல்லாம் மீன் குறைவாலாம் இந்த விலை. இப்போ சாலையெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்துனாங்க. இப்போ இந்த 700 ரூபாய்க்கு எங்களுடைய அடிக்கணும். காற்று பிரச்சனையால மீன் கொஞ்சம் இல்லை. சுறா எல்லாம் முதல் 3000 இப்போ எல்லாம் 5000 6000 சுறா இல்லை. அதனால மீன்கள் கொஞ்சம் காற்று பிரச்சனையால மீன்கள் கொஞ்சம் விழுவாடு தான். மீன்கள் இல்லை, காற்று மீன் இல்லை, தொழில் போகிற குறைவு காற்றால. யாழ்ப்பாணம் பண்ணி மீன் சந்தையில் மீன்களின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மீனெல்லாம் பயங்கர விலை. இங்கே நாங்கள் இப்போ கனவை ஒன்றின்னு வரோம். கனவே விலையாகிறாங்க. சந்தையில் சாமானே பண்ணிடுறாங்க. கனவை கிலோ 3000 சொல்லுங்க. புத்தளம் முந்தல் உடப்பு பகுதியிலும் மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கடல் கொந்தளிப்பால் இங்கே மீன் இல்லை, விலையும் சரியான விலை, மீனே கிடைக்க மாட்டுது. அதனால் வாராக்கள்லாம் மீன் எடுக்காமல் போகிறாங்க விலை கூடினத்தால். கடல் கொந்தளிப்பால் தொழிலாளிகள் ஒருத்தரும் போக மாட்டேங்காங்க. அதனால் நம்மளோட தொழில் வாய்ப்புலாம் சேனா கஷ்டமாகிக்குது. கிழவர மீன்லாம் 1600 1700 போகுது. இறால்லாம் 2800 2000 போயிட்டே இருக்குது. மீன் பட்டா தான் எங்களுக்கு காசு கிடைக்கும். அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றாரு. அது கிடைக்காட்டி நாங்கள் என்னட்டு சாப்பிட்டு கொள்றாரு. இதேவேளை கடும் காற்று தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறை வரையிலான சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது.